தற்போதைய அண்மை செய்தியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தஞ்சாவூர், அரியலூர், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். தென்கிழக்கு வங்கக்கடலில் நவம்பர் 22ஆம் தேதி மேலும் ஒரு குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது என்றும் தகவல் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த நன்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் மணிவண்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வங்கக்கடல்ல இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மேற்கு நோக்கி வரக்கூடிய காரணத்தினால அதாவது டெல்டா மாவட்டங்கள்ல மிக கனமழை என்பது ஓரிரு பகுதிகளில் பெய்திருக்கிறது. இருந்த போதிலும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள்ல குறிப்பாக வடகிழக்கு திசையில் இருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று அதிகப்படியாக இருப்பதன் காரணமாக இதனுடைய வெப்ப காற்று உள்ளே ஊடுருவ முடியாமல் இருப்பதன் காரணமாக கடலில் மழை பொழிவு இருக்கிறது. நிலத்தில் பெரிய அளவில் இல்லை. ஆனால் நேரம் செல்ல செல்ல அது மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால்தான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இந்த வடகடலோர மாவட்டங்கள்லையும் அதே போல மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட இந்த 7 மாவட்டங்கள்லையும் காரைக்காலிலும் இன்றைய தினம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்றிலிருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலேயும் நல்ல மழை என்பது பெய்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இலங்கையின் பல்வேறு பகுதிகள், குறிப்பாக முல்லைத்தீவு, ஜாஃபுன்னையா, அதே போல மன்னார், வவுனியா உள்ளிட்ட பகுதிகளிலையும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்வதன் காரணமாக இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்களிலும் அதனைத் தொடர்ந்து அது அரபிக்கடலை நோக்கி சென்றடைய உள்ளது. அதன் காரணமாக நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்கள்லயும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் வரக்கூடிய அனைத்து நாட்கள்லயும் ஓரிரு மாவட்டங்கள்ல இந்த கனமழைக்கான எச்சரிக்கை என்பது தொடர்ந்து விடுக்கப்பட்டிருக்கிறது. 22ஆம் தேதி வாக்குல வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி பார்க்க வேண்டும். திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய இந்த கடலோர மாவட்டங்களுக்கு, அனைத்து மாவட்டங்களுக்கும் மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது அன்றைய தினம் விடுக்கப்பட்டு இருக்கிறது. திருவள்ளூரிலிருந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், அதே போல சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் இந்த அனைத்து மாவட்டங்களிலும் 23ஆம் தேதி வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக பெரிய அளவுல மழை பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய நாட்கள்ல இதன் காரணமாக தீவிரமடைய இருக்கிறது. உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்.